மலை ஏறினாலும் மச்சன துணையோட தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர மத்த சொந்தத்தை எதையும் சொல்லல முன்னோர்கள். ஏன் தெரியுமா? பழங்குடியினர் மக்கள் எல்லாம் தேன் எடுக்க மலையனோட உச்சிக்கு போவாங்க. அப்ப கைத்தை கட்டி உயிரை பணையம் வச்சு கீழே இறங்குவாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு நபரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு போவாங்க. வேற யாரையும் நம்பி அந்த இடத்த உட்கார வைக்க மாட்டாங்க. தன்னோட சொந்த மச்சன்னா இருந்துனா மட்டும்தான் அங்க உட்கார வச்சுட்டு போவாங்க. ஆனா எது நடந்தாலும் தான் உயிரை கொடுத்தாவது மச்சனை என்ன காப்பாத்திடுவாங்க நம்பிக்கையில. அதான் மலை ஏறினாலும் மச்சனோட இருங்கன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். எந்த ஒரு ஆளுக்கு அவங்க மச்சனும் கூட இருந்தா அவங்க உயிரை கூட பணையமிக்கலாம். எது நடந்தாலும் தான் உயிரை கொடுத்து அவங்க காப்பாத்துவாங்க. அப்படிப்பட்ட மச்சனை இன்னைக்கு எத்தனை பேர் இழந்துகிட்டு இருக்காங்க இந்த கேடு கட்ட சொத்துனால. ஆனா ஏன் மச்சன்ன உங்க சண்டையினால நான் இழக்க விரும்பல. அதான் ஒரு சொத்துக்காக நீ வெட்டி விட்ட ஒரு மாமாவா நான் அதை ஒட்ட வச்சேன். நான் செஞ்சது தப்புதாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கால் பண்ணி அக்கா அக்கான்னு பாசமா பேசுவாங்க. அவன் இந்த 1 வருஷமா என் கூட பேசாதனால எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சொத்தெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாங்க. என் தம்பி கூட மட்டும் என்ன சேர்த்து வச்சிருங்க பிளீஸ். பிளீஸுங்க. ரத்த பாசம் என்னன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? 1000 பேர் கூட இருக்கிறதுக்கு சமம் கூட பிறந்தவங்க கூட இருக்கிற